அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக ஒரு குற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்க வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு அதை ஓபன் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அது கீழே ஏதாவது ஒரு போட்டோஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு லிங்க் அட்ரஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இல்ல லிங்க் கோடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கேட்டு அந்த ஒரு லிங்க் உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்காருன்னு நினைச்சு நீங்க அந்த லிங்கை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இமீடியட்டா உங்க வாட்ஸ்அப்போ அல்லது டெலிகிராம் அக்கௌண்ட்டோ ஹேக் ஆயிடும். ஹேக் ஆயிட்டு நீங்க என்னென்ன கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அத்தனை கான்டாக்ட்ஸுக்குமே ஹாய் மெசேஜோட இந்த லிங்க் போயிடும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க, உங்க போன்ல இருந்து தான் எங்களுக்கு ஹாய் மெசேஜ் வந்திருக்கு, நீங்க தான் ஏதோ ஒரு போட்டோஸ் அனுப்பியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் அனுப்பியிருக்கீங்க, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அது ஃப்ரெண்டோட தானே அப்படின்னு நினைச்சு அவங்க லிங்க் ஓபன் பண்ணுவாங்க. அப்போ யார் அந்த லிங்கை டச் பண்றாங்களோ இமீடியட்டா அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோ அல்லது டெலிகிராம் அக்கௌண்ட்டோ இமீடியட்டா ஹேக் ஆகி அவங்க வேற இந்த ஃப்ராட்ஸ்டரோட கண்ட்ரோலுக்கு அந்த இது போயிடுது, அது சோஷியல் மீடியா போயிடுது. ஸோ அவங்க நாளைக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட், எனக்கு ஏதாவது காசு வேணும், அதாவது அமௌண்ட் பே பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மணி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கான ரிக்வெஸ்ட் எல்லாம் இப்போ கொடுத்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் யாரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். பட் நம்ம